சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் காரின் முன்பகுதியில் பைக் சிக்கிய நிலையில் அதிலிருந்து தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்த இருவரில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாபு. வணக்கம். இந்த விபத்து குறித்தான முழு விவரம். கண்டிப்பாக. அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பாரதியார் திருப்பகுதி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் சின்னசாமி மகன் பாலாஜி மற்றும் நண்பர்களான வெங்கடேசன் 2 பேரும் வசித்து வராங்க. இந்நிலையில் வெங்கடேசனுடைய உறவினர்கள் துக்க நிகழ்ச்சிக்காக இருவரும், அதாவது பாலாஜி வெங்கடேஷ் இருவரும் தனது இருசக்கர வாகனத்தில் வாழப்பாடி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது கொத்தாம்பாடி சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சென்னையை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் அவருடன் 3 நபர்கள் சேலத்தில் உள்ள சுப நிகழ்ச்சிக்காக காரில் அதிவேகமும் சென்றதாகவும், அப்போது இந்த தேசிய நெடுஞ்சாலை சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பாலாஜி வெங்கடேஷ் இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். மேலும் அதாவது அந்த விபத்து நடந்த சம்பவத்திலிருந்து 500 மீட்டர் தூரம் காரின் நடுவே இருசக்கர வாகனம் சிக்கி இழுத்து சென்ற காட்சி மிகவும் பதபதைக்கு வைத்துள்ளது. இந்நிலையில் படுகாயமடைந்த வெங்கடேஷ் கவலைக்கான நிலையில் அப்பகுதி மக்கள் இருவரையும் மீட்டு உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் வெங்கடேசன் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர் தெரிவித்த நிலையில் பாலாஜிக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு உறவினர்கள் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து ஆத்தூர் ஊரக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் முதல்கட்ட விசாரணை ஓட்டுநர் தூக்க கழகத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஓட்டுநர் மணிகண்டனிடம் தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது நண்பர்களான வெங்கடேசன் மற்றும் பாலாஜி நண்பர்கள் இருவரும் துக்க நிகழ்வுக்கு செல்லும் போது இந்த விபத்து ஏற்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாபு.